90களுடைய மத்தியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒவ்வொரு படம் நடிக்கும் பொழுதும் இது என்னோட கடைசி படம், இது என்னோட கடைசி படம்னு சொன்னதா தகவல் வருதே, அது உண்மையா? அப்படி சொன்னாருன்னா அது எதனால சொன்னாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து இதுவரையிலே எந்த ஒரு காலகட்டத்திலும் ரஜினிகாந்த் இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று எப்போதும் சொன்னதில்லை. கூண்டுக்கிளி திரைப்படத்துக்கு அப்புறமா ஏன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் சார் அண்ட் எம்ஜிஆர் 2 பேரும் சேர்ந்து நடிக்கலன்னு திருச்சியிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. கூண்டுக்கிளிக்கு பின்னாலே எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடிக்கலைன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கூண்டுக்கிளி திரைப்படம் வெற்றி பெறாதது தான். அந்த படம் மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு 7-8 படங்களாவது அவர்கள் இருவரும் இணைந்து நடித்திருப்பார்கள். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா சிவாஜி ஒரு பக்கத்தில் வேகமாக வளர்ந்து விட்டார், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வேறொரு தளத்திலே மிக பிரமாதமான ஒரு வளர்ச்சியை அடைந்து விட்டார். அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆருக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது, அதே மாதிரி சிவாஜிக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. எல்லாம் தாண்டி இந்த 2 ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய மோதலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னாலே அவர் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்திலும் நடிக்கலை.